வணக்கம். அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். வெளிநாட்டு வியாபாரம் சம்பந்தமாக விரிவாக பேசிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக வெளிநாட்டு வியாபாரம் பண்ணணும்னு வர்றவங்க நம்பர் 1 அவசரப்படக்கூடாது. நல்லா தன்னை தயார் செய்துக்கிட்டு அதுக்கப்புறமா பிஸ்னஸில் இறங்கணுமே தவிர அவசரப்பட்டு எதையாவது ஒன்று பண்ணிடணும்னு செஞ்சிடக்கூடாது. அதே நேரத்தில் உள்நாட்டு வியாபார அனுபவம் வேணும்னு அவசியமே கிடையாது. இது வேறு அது வேறு. எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில் மோசடி பண்ணுறதுக்குன்னு நிறைய பேர் கிட்டத்தட்ட எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. மோசடி பண்ணுறதுக்குன்னு நூதனமான முறையில் விதவிதமான முயற்சிகள் மூலமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்மக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வகையில் காசு பறிக்கிற கூட்டம் அந்த கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது, அதாவது பேராசைப்படக்கூடாது. அப்போது நாம் தேர்வு செய்யக்கூடிய பொருள் கூடுமான வரைக்கும் நமக்கு பக்கத்திலேயே கிடைக்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் இருக்கணும். நீங்கள் போக 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 ஓரளவு அனுபவம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா இன்னொரு நாட்டில் கிடைக்கிற பொருளை வாங்கி இன்னொரு நாட்டுக்கு விற்கலாம். பொருள் இங்கே வராமலே அந்த நாட்டிலேருந்து நேராக அந்த நாட்டுக்கு அனுப்பலாம். அதுக்கெல்லாம் வழிகள் இருக்குது, ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. அதை செய்யலாமே தவிர ஆரம்பத்தில் பொருள் நமக்கு பக்கத்துலேயே கிடைக்கிற மாதிரி இருக்க வேண்டியது அவசியம். உற்பத்தியாளர் சப்ளையர்கிட்ட விரிவாக தெளிவாக பேசி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு செயல்படுறது நல்லது. எடுப்பில் இதில் போதிய ஆர்வம் இல்லாமலும் அக்கறை இல்லாமலும் செயல்பட்டோம்னா பின்னால் பிரச்சனைகளே நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் நான் முந்தைய எபிசோடில் சொன்னது போல் இறக்குமதியாளர் விலாசங்களை சேகரிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான வேலை கிடையவே கிடையாது. பல வழிகள் இருக்குதுன்னு நான் போன எபிசோட்லேயே சொன்னேன். 15 வழிகள் இருக்கிறதாக நான் கொடுக்குற நோட்ஸில் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்யலாம். அதனால் உங்களுக்கு கஸ்டமராக வரப்போகிறவங்க ரொம்ப பேர் கிடையாது, லிமிட்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் தான். 3, 4, 5 பேருக்கு மேலே கஸ்டமராக வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அவங்களுக்கே உங்களால் சப்ளை பண்ண முடியாது. ஈவன் ஒரு கஸ்டமருக்கே சப்ளை செய்ய முடியாத ஏற்றுமதியாளர்கள்லாம் இருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம்.